ஜபம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்று கர்த்தாவே ராஜா ஆராய்ச்சி யோபுவின் புஸ்தகத்தை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் சுவாமி. தாசனை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க ராஜா. தாசன் சொல்கிற கருத்துக்கள் ராஜா எங்களுக்கு புரியும் வண்ணமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா சொல்கிறேன். தேவனே, நீ தாசனோடு கூட இருக்க வேண்டுமா சொல்கிறேன். உமது அடியானோடு நீ இருக்க வேண்டுமா சொல்கிறேன் சுவாமி. ராஜா எங்களுக்கு புரியும்படியாகவும் கர்த்தாவே புரிந்து ராஜா பரலோகத்துக்கு செல்லும்படியாக கர்த்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் யோபுவை போல எப்படி வாழ வேணும் என்று கர்த்தாவே தாசன் சொல்வதை எங்களுக்கு புரியும்படியாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மீண்டுமாய் இந்த வேத ஆராய்ச்சிக்காக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகம் மட்டும் வரலாற்று நூல்களின் முடிவாக காணப்படுகிறது. யோபு புஸ்தகம் கவிதை, யோபு, சங்கீதம், உன்னத பாட்டு, பிரசங்கி போன்றவை, நீதிமொழிகள் போன்றவை கவிதை நூல்கள் என்று அழைக்கப்படும். இந்த கவிதை நூல்களிலே முதலாவது வரக்கூடியது யோபு. அதனால வேத அறிஞர்கள் என்ன சொல்ற, வேதாமத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு தான் என்று சொல்லப்பட்டது. வேதாமத்திலே வேத அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரியம், முழு வேதாமத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று எழுதப்படுகிறது. இது ஒரு இலக்கிய நூல் அல்லது நூல்களில் சிறந்த காவிய நூல் ஆகும். வேதாகம் நூல்களில் பழமையானதும் முதலாக எழுதப்பட்ட நூலாகவும் யோபின் புஸ்தகம் காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த யோபு யாரால் எழுதப்பட்டது என்பதை குறித்து வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், யோபினுடைய புஸ்தகத்தை மோசே எழுதினதாக கருதப்படுகிறது. எப்படி என்றால், மோசே பார்வோனுடைய முகத்துக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு சென்ற போது, மீதியான் தேசத்தில் சென்று அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அதனுடைய பக்கத்து நாடாகிய ஏதோம் என்கிற நாட்டிலே உள்ளதுதான் இந்த ஊத்ஸ் தேசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊஸ் தேசத்திலே வாழ்ந்து புகழ் பெற்றவர் தான் இந்த யோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறது. எனவே இந்த ஊத் தேசம் இடம் ஏதோம் என்ற நாட்டிலே காணப்படுகிறது. இவர் மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மீதியான் தேசத்தில் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கேள்விப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலே இந்த யோபு புஸ்தகம் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த யோபு புஸ்தகத்திலே ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு நீதிமானுக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது. நீங்கள் முதலாவது அதிகாரம் 1வது வசனம், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம் தெரியும். யூஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவருமாயிருந்தான். அன்பானவர்களே, இந்த யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று இந்த 1ஆம் அதிகாரம், அவன் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாடுகள் ஏற்பட்டது என்பதை குறித்து தான் இந்த யோபனுடைய புஸ்தகம் இது எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த யோபனுடைய ஒரு இருதயத்திலே இருந்த ஒரு கேள்வியும் என்னவென்றால், நான் நீதிமானாகத்தான் இருக்கிறேன், சன்மார்க்கனா. பாருங்கள், இந்த யோபனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த நீங்கள் ஆதி காலத்திலே பார்ப்பீர்களானால், இந்த குடும்ப தலைவரும் தான் குடும்பத்திற்கு ஆசாரியனாக கருதப்படுவார்கள். ஆசாரியனாக யோபனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறைப்படி முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அந்த யோபினுடைய காலத்திலே குடும்ப தலைவன் தான் குடும்பத்துக்கு ஆசாரியனாக கருதப்பட்டான். ஆகவேதான் அந்த யோபு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரருடைய வீட்டிலே விருந்து செய்யும் பொழுது
அவர்கள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் செய்த பாவத்திற்காக பலிகளை செலுத்தி அவர்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவே அந்த காலத்திலே குடும்ப தலைவன் தான் குடும்பத்துக்கு ஆசாரியனாகவும் குடும்பத்தினுடைய பாவத்திற்கு பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு மனுஷனாகவும் காணப்பட்டான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் துன்பம் வந்தது? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் வேதனை வந்தது? இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் பாடுகளை அனுபவித்தான் என்று இந்த யோபுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது நீதிமான் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏன் வேதனைகள் வருகிறது, ஏன் பாடுகள் வருகிறது, ஏன் உபத்திரங்கள் வருகிறது? இதுதான் அதற்குரிய ஒரு விடையை காணக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த யோபனுடைய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், நீதிமானாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஏன் வேதனை வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரங்கள் வருகிறது? எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தான், உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன்தான். தன் பிள்ளைகள் செய்த பாவத்திற்கும் பலிகளை செலுத்தி பிள்ளைகளுடைய பாவத்தை நிவர்த்தி. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனை ஏன் இந்த கொடுமையான வேதனைகள் வருகிறது? அது யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த ஒரு காரியம். நீதிமானுக்காக நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும், ஏன் வேதனைப்பட வேண்டும்? அவனுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவனுக்கு எழுப்பட்டுனா, நன்றாகத்தானே இருக்கிறோம், தன்மார்க்கன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள காரியங்கள் வருகிறது என்பதை குறித்து அவன் யோசித்து அதற்கான ஒரு விடையை தேடுகிறான். அருமையானவர்களே, நாம் கூட தேவனுக்கு நன்றாகத்தான் தேடுகிறோம், தேவனுக்கு வணங்குகிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது, ஏன் நம் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறார் என்பதை குறித்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே தான் தேவன் அதற்கு யோபு தேவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏன் நீதிமானுக்கு பாடுகள் வேதனைகள் வருகிறது, அதற்கான பதில் என்ன என்பதை குறித்து தான் இந்த யோபுடைய புஸ்தகம் சொல்லப்படுகிறது. உலக மனுஷன் அல்லது தேவனுடைய மனுஷங்களே இந்த ஒரு கேள்விக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு ஏன் பாடுகள் வருகிறது என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விடையைத்தான் யோபு மூலியமாக தேவன் உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். இதில் இந்த யோபுனுடைய புஸ்தகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பின்வாறாக பிரிக்கலாம். ஒன்று, பரலோகத்திலே தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். முதல் பகுதியிலே பார்க்கும் பொழுது பிசாசும் தேவன் நீங்கள் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். 7வது வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது பிசாசுக்கும் தேவனுக்கும் பரலோகத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை. என்னவென்றால், தேவன் யோபுவை நீதிமானாக பார்க்கிறார், ஆனால் சாத்தான் அந்த யோபின் மேலே குற்றம் சுமத்தக்கூடியவராக பார்க்கிறான். தேவன் பரலோகத்திலே தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடைபெற்ற உரையாடலின் முதற் பகுதி இதுதான். என்னவென்றால், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்த அவன் எப்படிப்பட்டவன் என்று தேவன் யோபை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய சாத்தான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் 10வது வசனத்தை படிக்கணும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானார், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ. 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அதனால தேவன் நமக்கு சில காரியங்களை அனுபவித்தார்,
பிசாசு நமக்கு கொண்டு வந்தாலும் நம்முடைய பிராணனுக்கு உத்தரவாதம் தேவன் தான், பிசாசு அல்ல. நமக்கு எவ்வளவுதான் சோதனைகள் பாடுகள் வந்தாலும் அல்லது தேவனுடைய காரத்திலிருந்து வரக்கூடிய பிசாசு நம்முடைய ஜீவனை மட்டும், பிசாசனுடைய சோதனைக்கு ஒரு லிமிடேஷன் தான் உண்டு, ஒரு எல்லை தான். எவ்வளவுதான் பிசாசு நமக்கு கொடுத்தால் சோதனைகளை வேதனைகளை கொடுத்தாலும் நம்முடைய ஜீவன் தேவனுடைய கருத்திலே தான் உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே தேவன் பிசாசு நம்மை சோதிக்கவே முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே பிசாசு பிசாசு நம்மை தொட முடியாது. அதுதான் அதனுடைய சரித்திரம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் விட்டவனாக இருந்தாலும் அவனிடத்திலே இருந்த முதல் கேள்வி, நீதிமானாகிய என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் துன்பங்கள் வருகிறது, ஏன் பாடுகள் வருகிறது? தேவன் அதற்கு உடனே பதில் கொடுக்கவில்லை. தேவன் உடனே அவருக்கு தேவன் யோபு தேவனிடத்திலே கேட்ட கேள்விக்கு நேரடியாக அவர் பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவர் கடைசியிலே தான் அவருக்கு பதில். இரண்டாவதாக பிசாசு யோபுவை மிகுந்த கொடிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாருமே தூஷிக்கக்கூடிய அளவுக்கும் அவனுடைய பாடுகள் மிக கொடுமையா இருந்தது. மூன்றாவதாக அவனுடைய நண்பர்கள் அவனுடைய விசுவாசத்தை கெடுத்து அவர்களுக்கு எதிராக பிசாசு அவனுடைய நண்பர்கள் மூலியமாக அவர் யோபுவை மிகவும் கலங்கடித்தார்கள். நான்காவது தான் தேவன் யோபு கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? சுழல் காட்டில் 38ஆம் அதிகாரம் யோபு 38:1 படி. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, யோபுக்கு இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்த பின்புதான் தேவன் யோபுக்கு பதில் கொடுக்கிறார். யோபுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்று அவர் கேட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதை நம் வருங்காலங்களிலே பார்ப்போம். அதனால இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் படிங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷனுக்கு உலகத்திலே சோதனைகள் உண்டு, மனுஷனுக்கு உலகத்திலே பாடுகள் உண்டு, மனுஷனுக்கு உலகத்திலே பிசாசினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. இவைகள் எல்லாம் ஒரு லிமிட்டு தான், ஒரு எல்லை வரைக்கும் தான் தேவனான். அது உலக மனுஷனுக்கு சாதாரண. யோபுவுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. யோபுவுக்கு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் தான் அவனுக்கு வந்தது. ஆனால் இது கடைசியிலே தேவன் அவனை இதில் ஒரு சின்ன கருத்து என்னவென்றால், நாம் எப்படிப்பட்ட சோதனைகளின் மேலே பின்பற்றி சிறிய சோதனைகளை நாம் மேற்கொள்ள தவறும் பொழுது பெரிய சோதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் சிறிய சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் பெரிய சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. சிறிய சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிய ஆசீர்வாதம் தான் உண்டு. ஆனால் பெரிய பெரிய யோபு போன்ற பெரிய பெரிய சோதனைகள் வரும் பொழுது தேவன் அவர்களை பெரிதாக அல்லது உன்னதமான நிலையை ஆசீர்வதிக்கிறார். அது சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த சோதனை வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே உலகம், மாம்சம், பிசாசு போன்ற காரியங்களே சோதனை வந்தது. அவர் ஜெயித்ததினாலே தான் அவர் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக ரட்சகராக உலகத்திலே உயர்த்தப்பட்டார். சோதனை என்பது மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான் வருமே ஒழிய அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கக்கூடியவராக அல்ல. இந்த சோதனைகள் 2 வகையா பிரிக்கும். தற்காலிகமான சோதனை, நிரந்தரமான சோதனை. நீங்கள் தற்காலிகமான சோதனைகளை மேற்கொள்ள தவறிவிட்டால் நிரந்தரமான சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த படிகள் யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம்.
யாக்கோபு 1:14-15. யாக்கோப்பு 1:14-15. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த சோதனை எதனாலே வருகிறது என்றால் அவன் தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும் சோதனைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தேவனால கொடுக்கப்படக்கூடிய காரியம், இன்று சுய இச்சைகளினாலே செய்யக்கூடிய மனுஷன். நீங்கள் ஆதாமை பார்ப்பீர்களானால், ஏவாளை பார்ப்பீர்களானால், பிசாசு சொன்னக்கூடிய காரியத்தை அவன் மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவருடைய இன்பம் தற்காலிகமானது, முடிவு மிகவும் ஆபத்தானது. பாவம் ஒரு மனுஷன் சோதனை வரும் இச்சையை கொண்டுதான் பிசாசு அதிகமாக மனுஷனை சோதிப்பான். பொருளாசை நிறைந்த கண்களின் இச்சை, பணப்பெருமை, சுயம், இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நம்ம சோதிக்கும் பொழுது, பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு தனக்கு வந்தக்கூடிய எல்லா பாடுகளையும் அவன் தேவன் பேரில் குறை சொல்லவும் இல்லை, தேவன் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை, அவன் தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் என்றும் சொல்லவில்லை. ஆகவேதான் கடைசி வரைக்கும் அவன் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தான். ஆனால் தேவன் யோபு கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் யோபுனுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது யோபுட்டு தேவன் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து அவனுடைய காரியத்தை என்னவென்றால் கடைசியில யோபு என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய சர்வாதிகாரம், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனிடத்திலே நாம் கேள்வி கேட்க கூடாது என்கிற ஒரு தத்துவமான காரியத்தை கொண்டு வருகிறார். யோபுக்கு தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பைத்தான் காட்டுகிறார், தான் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காட்டுகிறார், தன்னுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு வித்தியாசமானது என்பதை காட்டுகிறார். ஆனால் யோபுக்கு கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. ஆகவேதான் யோபுக்கு தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் தாம் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை குறித்து அவருடைய சிருஷ்டிப்பின் மூலியமா தான் அவர் பதில் சொல்லுகிறாரே ஒழிய, அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை குறித்து யோபுக்கு தன்னுடைய சிருஷ்டிப்பை குறித்து லிபியானை சொல்கிறார். அவர் 36-38 வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 40வது வரைக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவேதான் யோபு கடைசியிலே பார்க்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனப்படி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கடைசியிலே தேவனுடைய வல்லமையை சர்வாதிகாரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் தன்னுடைய யோபுனிடத்திலே நீதிமானுக்கு ஏன் பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்பதை தேவன் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தின பொழுது தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது, ஏனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. பிசாசு ஒரு எல்லை வரைக்கும் தான் நமக்கு சோதனைகளையும் பாடுகளையும் கொடுக்க முடியுமே ஒழிய, தேவனுடைய நிர்ணயித்த காலம் வரைக்கும் தான் பிசாசு நம்மை தொட முடியுமே ஒழிய, எல்லா நாட்களுக்கும் பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது அல்லது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏனென்றால் யோபு அவ்வளவு பாடுகளை பட்ட மனுஷன், அவ்வளவு வேதனைகளை பட்ட மனுஷன். 100 மடங்கு அவர் வேதனைகளை அனுபவித்திருந்தாலும் 100 மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார். அன்பானவர்களே, சுய இச்சையின்படி செய்கிற சுய இச்சையினாலே விழுந்து வரக்கூடிய மனுஷன் பாவத்திலே விழுந்து விடுவான். அல்லது சுய இச்சை அல்லது மனுஷன் அந்த சுய, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15 யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. சோதனை எதனாலே வருகிறது என்றால் இச்சையினாலே வருகிறது. சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற மனுஷனுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். சோதனைகள் அதிகமாய் வரக்கூடிய மனுஷன் சோதனை மேற்கொள்ளாமல் போனால் அவன் எளிதிலே பாவத்திற்குள் விழுந்து விடுவான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஏவாளுக்கு இச்சையின் மூலியமாகத்தான் ஒரு சோதனை வந்தது. ஏனென்றால் அந்த பிசாசு எதை காட்டினான் என்றால், அவனுக்கு அந்த தேவனாலே சொல்லப்பட்ட காரியத்திற்கு விலக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனியை புசிக்கும்படிக்காக அவளுக்கு ஒரு சோதனை வந்த போது அது ஒரு இச்சையாக மாறும் பொழுது அவள் விழுந்து போனாள். அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாள்.
இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை அதான் ஏவாள் இடத்துல இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது போல இச்சை சோதனை எப்படி வரும் என்றால் இச்சையின் மூலியமா தான் வரும். நாம் விரும்பக்கூடிய காரியங்கள், நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம். இச்சையை மேற்கொள்ள தவறினவன், இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் பொருளாசைக்கு, பண ஆசைக்கு, பெருமைக்கு, இந்த உலகத்தின் விபச்சார எண்ணங்களுக்கு, கண்கள் இருதயத்தில் தேவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய சோதனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான இந்த யோபு என்னதான் பாடுகள் வந்தாலும், நம்ம அடுத்த வாரத்தில் என்னதான் பாடுகள் வந்தாலும் அவர் தேவனை மறுதலிக்கவே இல்லை. தன்னுடைய சோதனைகளின் மூலியமா பாடுகள், குடும்பத்தை இழந்து அல்லது குடும்பத்தை இழந்து, பொருட்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தேவனை தூசிக்கவும் இல்லை. அவன் தேவன் பேரிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு மறுதளிக்கவும் இல்லை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனுஷனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சோதனை என்பது நெடுங்காலம் இருக்காது. சோதனை என்பது நெடுங்காலம் இருந்தாலும் அது அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குமே ஒழிய, அது சோதனை மூலியமாக கடந்து செல்லக்கூடிய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சோதனை இருந்தது. அவர் எளிதிலே கானான் தேசத்துக்குள் அவர்களை கொண்டு, ஆனால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போய் நடத்தி செல்லும் பொழுதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி அவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவனை மறுதலித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்களை பார்த்த படியுங்கள், அதாவது அவர்களை இச்சித்தார்கள், தங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்தார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள், கானான் தேசத்திற்குள் ஒரு மோசையை கூட போக முடியவில்லை. மோசே செய்தது ஒரே ஒரு பாவம். அந்த ஒரு பாவம் செய்வதை கூட அந்த கானான் தேசத்தை பார்க்கத்தான் முடிந்ததை ஒழிய அதற்குள் போகவே முடியவில்லை. அருமையானவர்களே, சோதனை சோதனை எதன் மூலியமா வரும் என்றால் இச்சையின் மூலியமா தான். சுய இச்சைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். சுய இச்சையின்படி பாவத்திற்கு தன்னை அடிமைப்படுத்த மனுஷன் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லும் போல, இந்த சரீர மரணம் அல்ல, அது இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் மரண கடலை உருவாக்கும். அருமையானவர்களே, இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடதற்கு நமக்கு வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும். யோபு அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்றால் அவன் தேவனை மறுதலிக்கவே இல்லை. அவன் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். அவனுடைய நண்பர்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏராளமான ஆலோசனை சொன்னார்கள். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய், உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், நீ ஜெபத்திலே குறைவுள்ளவனாக இருந்தாய், நீ வேத வாசிப்பை விட்டு விட்டாய், உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தனாலே அல்லது தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனதுனாலே தான் இவ்வளவுப்பட்ட பாடுகள் என்பதை குறித்து அவர்களை உறுதி சொல்லும் பொழுது யோபு அத்தனையும் மறுக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமா இருந்தான். அருமையானவர்களே, பிசாசு கூட நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட காரியங்களில் சோதிப்பான் என்றால் நம்முடைய ஜெப, அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், நீ ஜெபத்திலே குறைவுள்ளவனாயிருப்பாய், தேவனுடைய வசனத்திலே குறைவுள்ளவனாயிருப்பாய், உன் பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கவில்லை, உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களா இருக்கிறார்கள், ஆகவேதான் உனக்கு இந்தப்பட்ட பாடுகள் என்பதை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது யோபு தேவன் பேரிலே முழுமையான விசுவாசத்தை வைத்து இந்த தோல் முதலானவில் அழுகி போன பின்பும் அவன் தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய உத்தமத்திலே, தேவனுக்கு பயப்படுதலே முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தான். அருமையானவர்களே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வோம் என்றால், உனக்கு சோதனை வரும்பொழுது நீ பாவத்திலே விழுந்து விட்டாய், நீ ஜெபித்தலை குறைபட்டு விட்டாய், நீ தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக படிப்பதில்லை, உன் பிள்ளைகள் தேவனுக்குறமாய் பாவம் செய்து விட்டார்கள், ஆகவே உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் யோபை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாத மக்களாக இருக்க வேண்டும். யோபு தனக்கு வந்த சோதனையை எளிதிலே மேற்கொண்டதினாலே அவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். இந்த யோபு என்பதற்கே துன்பம் அல்லது துன்பப்பட்டவர்கள் என்று பொருள். அல்லது இன்னொரு அரேபிய தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். சோதனை வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யோபுக்கு தேவன் சோதனை வந்தாலும் அவனை ஒரு பெரிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். நாம் கூட சோதனைகளை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கட்டாயம் சோதனைகள் வரும்.
உலகத்திலே தேவனை தேடுகிறவர்களுக்குத்தான் பிசாசு சத்துருவாயிருப்பான். உலகத்திலே எல்லா மனுஷனை போல வாழக்கூடிய மனுஷனுக்கு பிசாசு ஒன்றுமே செய்ய மாட்டான். சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். தேவனுடைய பிள்ளைகள் தான் அதை மேற்கொள்ள வேண்டும். தேவன் தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் தந்தையே, இன்று கேட்ட இந்த யோபின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோபு எப்படி சோதனையை மேற்கொண்டோரோ அதே போல நாங்களும் இந்த சோதனையை உடைய வார்த்தையின்படி மேற்கொள்ளும்படி எங்களை நீ தாங்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதை கேட்கும் போது எங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்து இந்த சோதனையை மேற்கொள்ளும்படியான சக்தியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய இச்சையின்படி நாங்கள் இழுப்புண்டு பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு உடைய வார்த்தைகளின் மூலம் எங்களை காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் வைப்பதற்கு நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இவை அனைத்தும் எங்களுடைய இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். மேலும் அதிக தேவ செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சரணன் ரோஜா ஊழியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. God bless you.